கூட தான் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். அதில் 2 விதமான டீம் இருக்குங்க. ரஞ்சித், சத்யராஜ், பாலாஜி, ராமன் இவங்கெல்லாம் சேல்ஸ் டீம், ஃபீல்ட் சேல்ஸ் பண்ணுறோம். மீதி மகேஷ், பார்கவி, ஷீலா அவங்க எல்லாமே இன்னோஸ் டீம், மார்க்கெட்டிங். ஸோ 2 பேருக்குமே ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சால் தான் அந்த நோ எக்ஸாக்ட்லி ப்ராடக்ட் ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிக்காங்க சார். நம்ம பார்கவி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க you might have got the feedback. Initially there was some actual malnutrition, but gradually became that. That is because of the infections. I will explain you everything. Okay, basically. டீட்டெயில் யூடியூப்லேயே இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் நம்ம தனியாக புதுசாக நிறைய இருக்கலாம். நிறைய பேர் செலிபிரிட்டிஸாக ஓகே. ஸோ குட் ஈவினிங். ஃபஸ்ட்டு மை நேம் இஸ் வைத்தியநாதன். ஸோ ஐம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் 35 years மிஷின் எக்ஸ்பீரியன்ஸு. கோவிட் எல்லாருக்கும் ஒரு மாதிரி வி காட் அ லெசன், வி காட் இட் இன் டு ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வி காட் இன் டு மாஸ்க் மிஷின்ஸ் இம்போர்ட்டிங். ஸோ அந்த மிஷின் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வி மேட் தட் மிஷின். ஒரு மிஷின் ஒன்றுன்னா ஆஸ் அ டிசைனர் இன்ஜினியர் பேஷன். ஸோ ஐ மேட் தட் மிஷின் இன் இந்தியா. வி மேட் த மிஷின் ஆஃப் மாஸ்க் மிஷின். ஒரு 5 மிஷின் பண்ணோம். தென் ஒரு 3 மிஷின் விற்றோம். 2 மிஷின் பேலன்ஸு. இப்போ கோவிடோட மிஷின் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு, ஸ்டாக்னட் ஆகிடுச்சு. பட் மாஸ்கோட ரிக்குவயர்மெண்ட் இருந்தது. ஸோ வி புட் திஸ் யூனிட். ஸோ ஆரோ மிஷின் டூல்ஸ் வாஸ் மை மதர் யூனிட். 2வது யூனிட் வாஸ் தி. ஸோ இதுதான் செகண்ட் விச் வி ஹவ் ஸ்டார்டட் தி டியூரிங் கோவிட். அப்போ மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் வில் ஹேப்பன் வித் தி மாஸ்க் மிஷின். இதுதான் ஒரு தாட் ப்ராசஸ் அப்ரோச். சும்மா இருக்க முடியல. தென் வி காட் இன் டு மாஸ்க் மிஷினை என்ன கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோன்னா பை நெட்டில் வி காட் இன் டு 3 ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து என்ன, இந்த காலரில் அழுக்காகாமல் இருக்குது, பழைய காலத்தில் படத்தில் அது ஒரு பேட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்று வந்து ஆம் பேடு, பட்டு சாரியில் வரும்போது ஆம் பேடு. 3வது நாப்கின். இந்த 2ம் நான் பார்த்ததே இல்லை 50 வயசு வரைக்கும். நாப்கின் ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ ஹஸ்பண்ட், நம்ம எல்லாருமே வாங்கிட்டு வர மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ வாங்கிட்டு வரோம். அதுதான் தெரியுமே தவிர வி டோன்ட் நோ வாட் இஸ் நாப்கின்ஸ். இது வரும்போது என்னாச்சு, வி குட் ஏபிள் டு ஹேவ் கியூரியாசிட்டி ஒரு என்ஜினியர் அண்ட் வாட் வில் பி த நாப்கின். அது வரைக்கும் எனக்கு நாப்கின் பற்றி தெரிய வேண்டாம். when I want to make அப்படிங்கும்போது we need to know what is napkins. அதில் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி. ஆல்வேஸ் நீங்கள் பேஷன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பேனாலேருந்து மொபைல்லேருந்து என்ன கம்பேர் பண்ணுவோம், ஃபாரின் எப்படி இருக்குது நேச்சுரலாக. ஸோ நான் வர நிறைய ரிசர்ச்சிங் அண்ட் இன்ஜினியரிங், யூரோப் டெக்னாலஜி, ஜப்பான் டெக்னாலஜி எடுத்து சைனா ப்ரைஸில் எப்படி கொடுக்க முடியும் அப்படி தான் நிறைய மிஷின்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கட்டுற டைட்டன் வாட்சஸ் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ப்ராசஸ் வாட்சஸ் ஆர் டன் இன் அவர் மிஷின்ஸ். 2-wheeler கார் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் 5லேருந்து 10 பார்ட்ஸ் ஆர் மேட் இன் அவர் மிஷின்ஸ். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பர்னர், அந்த வால்வே மிஷினில் பண்ணுறோம். இந்த மாதிரி தட் இஸ் ஆல் நிறைய பண்ணிட்டே போகிறோம். இந்த இதில் வரும்போது அதே மாதிரி ஒரு கியூரியாசிட்டியில் வி காட் நாப்கின்ஸ் ஃப்ரம் 16 countries. ஸோ எடுத்து செக் பண்ணால் வெரி ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் இஸ் த இந்தியன் நாப்கின்ஸ் ஆர் நாட் ப்ரீத்தபிள். யூட்ரஸ் அ ப்ரீத்தபிள் ஆர்கன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூட்ரஸ் அ ப்ரீத்தபிள் ஆர்கன். மூச்சு போகலன்னா என்ன ஆகும் நமக்கு? நம்மளோட உயிர் எவ்வளோன்னு தெரியும். நம்மளோட உயிர் எவ்வளோ, வாட் இஸ் அவர் ஆயுஸ் என்னன்னு தெரியும்ல. நம்மளோட லைஃப் என்ன, வாட் இஸ் அவர் லைஃப் டைம்? 65. தெரியும். இன்னும் இட்ஸ் ஒன்லி ஒரு மூச்சு தான். நம்ம எல்லாரோட லைஃப் இஸ் ஒன்லி ஒரு மூச்சு தான். ஒரு மூச்சு உள்ளே போய் அந்த மூச்சு வெளியே வரலன்னா என்ன ஆகும்? 70 வயசா, 80 வயசா? ஒன்றும் இல்லை. உள்ளே போன மூச்சு வெளியே வந்தாலும் காலி, வெளியே போன மூச்சு திரும்பி உள்ளே போகலாம். திஸ் இஸ் அவர் லைஃப். ஓகே. ஸோ தட் இஸ் ஹவ் தி லைஃப் ஸ்பேன். ஸோ அதனால இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போது இதே தான் ப்ரீத்தபிள் ஆர்கனையும் இந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ திஸ் ஓ பட் பேரஸ் இந்த ஆல் அப்ராட்ஸ் வி கெட் இட் ஃப்ரம் சைனா, தைவான், ஜெர்மனி, கொரியா, ஜப்பான், UAE, மலேசியா, இதெல்லாம் நாப்கின் எடுத்தால் எவ்ரிதிங் வாஸ் ப்ரீத்தபிள் பட் வித் சம் அடிஷ்னல் ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருந்தது. சம்திங் ஃபார் த ஹெல்த் ஃபார் த யூட்ரஸ். அப்போ ஒன்றுமே தெரியாது. வி கம்பேர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1980s இந்த மெட்டீரியல் 2மே பேண்டு. இந்த நாப்கின்ஸோட 1980s அப்ராடில் பேன் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் வெரி சேட்லி தட் வி ஆர் கெட்டிங் இட் இன் இந்தியா இன்னைக்கு வரைக்கும். இதுதான். இதனால என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வி ஆர் வெரி சாரி. என்னாச்சு அப்படின்னா வி கெட் இன் டு 4 kind of issues. மெயின் மேஜர்
ஒன்று என்னென்னா பேசிக்லி வாட் யூட்ரஸ் பிரீத்தல் போலனா என்ன நடக்குது அப்படின்னா ஹார்ட் பிளட் வந்து நம்ம பிளாஸ்டிக் லேயரில் விழுந்து டயாக்சின் ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். டயாக்சின் இஸ் வெரி டேஞ்சரஸ். டயாக்சின் கோஸ் இன் டு த யூட்ரஸ். யூட்ரஸ் என்ன ஆகுதுன்னா யூட்ரஸில் சின்ன ஃபைப்ராய்ட் கட்டியாக மாறுது. கட்டியாக மாறும்போது அடுத்து உள்ளே போகும்போது யூட்ரஸ் ஒரு ஃபெமின் டியூப்பில் அடையுது. குழந்தைகள் இன்னைக்கு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு கிளினிக். முதல்ல வந்து நம்ம தாத்தா காலத்தில் பாட்டி காலத்தில் என்னென்னா 10 குழந்தை 16 குழந்தை. எங்கள் தாத்தாக்கெல்லாம் 16, 2 மேரேஜ் 16 குழந்தை. எங்கள் அப்பாவுக்கு அட்லீஸ்ட் 3 பசங்க, எனக்கு 2 குழந்தை. என் பையனுக்கு குழந்தை பிறக்குமான்னு இன்னும் நமக்கு தெரியாது. எவ்வளோ ஆட்டை நிற்க போகிறோன்னு தெரியல. டுடே இஸ் வெரி சேட் ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ, ஏன்னா இங்கே விதைக்கிறாங்க, விளைவு வேற எங்கேயோ வருது. இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். பட் இது ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப சேடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம தெரியாமல் நம்ம அதில் போய் பலிகாரம் ஆயிரமே தவிர நம்ம யாருமே தெரிஞ்சு போய் என் குழந்தைங்க நம்ம வாங்கி கொடுக்க போகிறதில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்து என்ன ஆகுதுன்னா மூளை இல்லாத குழந்தைகள், மென்டலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸ் ஆகுவாங்க. தட் இஸ் ஆல்சோ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய கட்டியாக மாறுது, கேன்சராக மாறுது. எவ்ரி 8 minutes 1 woman is affected on cancer. பட் ஒன்று பிடி என்னன்னா லாஸ்ட் 3 months or 4 months தான் இந்த சீரியஸ்னஸ் ஆஃப் கேன்சரே நமக்கு தெரியும். ஒரு தடவை நம்ம போய் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், அது ஆர்டிக்கல் நினச்சோன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான கஷ்டம் தெரியும். இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஒன் இஸ் லாஸ்ட். இது சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. எக்ஸ்பிளைன். ஸோ இந்த பெரிய வியாதிகள் எல்லாத்துக்கும் வரதுக்கு இந்த ஒரு நாப்கின் வந்து ரொம்ப காரணமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா ரியலி வி குட் நாட் ஏபிள் டு நம்மளால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இது தெரிஞ்சோ தெரியாமையோ நான் என் குழந்தைக்கு நான் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது, தெரிஞ்சோ தெரியாமையோ கொடுத்துருக்கேன். அடுத்து யூட்ரஸ் ரிமூவல். இட் இஸ் அனதர் ஒன் மேஜர். 35 40 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 பேர் நமக்கு தெரிஞ்சு எடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு யூட்ரஸ் ரிமூவல் இன்னைக்கு ரொம்ப சாதாரணம். யூட்ரஸ் ரிமூவல் பண்ணாத வர ப்ராப்ளங்கள் தெரியுமா? யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ப்ராப்ளங்கள் என்ன அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீக்னஸ், நடக்க முடியாது, ஜாயிண்ட் பெயின். ஏன் தெரியுமா? பிகாஸ் டில் திஸ் மெனோபாஸ் டைம் யூ கெட் அன் ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஈஸ்ட்ரஜன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஓகே. பட் இந்த ஈஸ்ட்ரஜன் என்ன ஆகும்? யூட்ரஸை தூக்கி எடுத்தீங்கன்னா ஒரு செடி மாதிரி தான் எடுத்து தூக்கி வைக்கிறோம். அதில் என்ன ப்ராப்ளம்னா மெயின்லி வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ் யூ கெட் கம்ப்ளீட் ப்ளீடிங். நிறைய ப்ளீடிங் தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். கேன்சருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு. பிளட், வயிற்று வலி எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ளீடிங் தான். ஹெவி ப்ளீடிங் இஸ் சிம்டம்ஸ். வீக் ஆகிடும். ஏன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா யாரெல்லாம் இங்கே வயிற்று வலி வந்து டேப்லெட் போடுவீங்க? நீ போடுற இஸ் அனதர் பிக் ப்ராப்ளம். இன்னையிலேருந்து இந்த மாத்திரை போடுறத நிறுத்துங்க. அடுத்தது கோயிலுக்கு போனோம், கல்யாணம் அப்படின்னு சொல்லி யாரும் தள்ளி போடுறீங்க. ப்ரீமால்டின்னு ஒரு மாத்திரை வச்சுருக்கீங்க, யாராவது போடுறீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தயவு செய்து போடாதீங்க. இதோட விக்டிம் என் ஒய்ஃப். இதெல்லாம் இப்போ தான் தெரியுது. ஒய்ஃப் வந்து கண்டினியூஸ் யூஸ் டு டேக் கேர். நானே நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். அண்ணா கல்யாணம், குருவாயூரில் போனோம், திருப்பதிக்கு போனோம், காது குத்து அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், சர்வசாதாரணமாக 5 மாத்திரை போட்டுக்கிறோம். இது என்னன்னா அந்த டைமில் யுவர் நர்வ்ஸ் இஸ் கெட்டிங் வீக். ஆனால் என்ன இது அப்படியே என்ன இருந்தாலும் சைக்கிள் தெரியும் இல்லையா? வாட் இஸ் த மென்சுரல் சைக்கிள் அப்படின்னா 14 days is the cycle normally. Then 14 days to 21 days is your egg formation. Then 21 days, 28 days என்ன ஆகும்? If it is baby formed, it's correct. Okay. So அடுத்த ஒரு சின்ன கொஸ்டின். மென்சுரல் பிளட் வந்து நல்ல பிளட்டா கெட்ட பிளட்டா? பேட் பிளட். தெரிஞ்சுக்கணும். அடுத்து மாற்றக்கூடாது. மாற்றுவீங்களா? மாற்ற மாட்டீங்க? மாற்ற மாட்டீங்க. கரெக்டாக? சரி. இப்போது 14 நாள் பிளட்டு, 7 days யுவர் எக் ரப்சர், முடிஞ்சால் குழந்தை ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? அதே பிளட் தானே உள்ள இருக்கு. நல்ல குழந்தை கெட்ட குழந்தையா? நல்ல குழந்தை கெட்ட குழந்தையா? நல்ல குழந்தை. வாரிசு இல்லை, நம்ம வாரிசு, நம்ம குழந்தை இல்லையா? முதல் கல்யாணமும் நம்ம குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் சாமி வரணும். என்னென்னு வேண்டுவோம் சாமிகிட்ட? நல்லபடியாக ஆரோக்கியமான குழந்தைய தான் வரும். ஆரோக்கியமான குழந்தை எங்கே இருக்க போகுது? உங்கள் யூட்ரஸில் இருக்க போகுது. யூட்ரஸ் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். யூட்ரஸை நம்ம எங்கே பாதுகாக்கணும்? இல்லையே. ஸோ ஆக்சுவலாக நல்ல பிளட்டு தான் வருது. எங்கே விடுதல்னு பொறுத்த வரைக்கும் தான் அது கெட்டதாக மாறுது. சிம்பிள். திஸ் now people doesn't understand.
சரி, அது வரும்போது வேஸ்ட்டாக வரும். பைப் தண்ணியில் திறந்தா அங்கே கழுவி விடுறோம். மழை தண்ணி நல்லதா கேட்டதா? நல்லது தானே. எங்கள் குப்பையோடு சேர்ந்து வரும்போது கீழே வரைக்கும் நல்ல தண்ணி தானே. அதே தான் பிளட்டும். இன்னொன்று, யூரினை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், மோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். மென்சுரல் பிளட் மாத்திரம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதோட டிஸ்சார்ஜ் டைமையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, எல்லாமே சயின்ஸ் விச் வி டோன்ட். நமக்கு என்ன பண்ணுறோம், பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வேஸ்ட்டாக இருக்குது, ஒரு துணி வச்சா போதும். அந்த காலத்தில் துணி வச்சப்போ பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னைக்கு கேன்சர்ன்றது ரொம்ப அங்கேயும் கேள்வியே விட்டுருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு துணி வச்சுருவாங்க, அவங்க ரொம்ப சேஃபாக வைப்பாங்க. இன்னைக்கு துணி அப்படின்னா என் குழந்தை தான் முதல்ல அடிப்பான். இன்னைக்கு போய் துணி கொண்டு கொடுக்க முடியுமா என் குழந்தைக்கு? என் பொண்ணு கொடுத்தா முதல்ல அடிப்பான். சரியா? ஸோ இதுதான் இது வந்து இப்போ இன்னைக்கு அதனால என்னாச்சு, வேஸ்ட் ஆன பிளட். ரெண்டே விதமான லேடிஸ், இப்போ நீங்கள் எல்லாம் அடுத்து பேச போகும்போது ரெண்டே விதமான லேடிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, வேஸ்ட்டாக போகிற ஐட்டத்துக்கு நான் எதுக்கு காசு செலவு பண்ணி பண்ணணும், ஒரு விதமான லேடிஸ். இன்னொரு விதமான லேடிஸ் என்னன்னா, யாராவது செலிபிரிட்டிஸோ பெரிய கம்பெனியோ சொல்லிட்டாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்குற கேஸ். ஆனால் ரெண்டு பேருக்குமே இப்போ நம்ம சொல்கிற சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் சைக்கிள்ஸ் ஹேப்பன். இது இன்னும் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ ப்ராப்ளங்கள் இந்த யூட்ரஸ்னால தான் வருது. யூட்ரஸில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் என்ன, 99% லேடிஸ்க்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. அட்லீஸ்ட் சவுத்தில் நம்ம சொல்ல முடியும், நார்த்தை விட்டுருங்க, சவுத்தை பொறுத்த வரைக்கும் 99% லேடிஸ்க்கு எந்த வீடு, கம்பெனி, படிப்பு, ஹஸ்பண்டு, குழந்தை, மாமியார், மாமனார், இவ்வளோதான் அவங்களோடது. ஸோ இதில் எங்கே போய் உங்களுக்கு யூட்ரஸ் மாத்திரம் ஏன் இவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது? கிளைமேட் அப்படின்னா ஹாட்டாக இருந்தால் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வரும், கோல்டாக இருந்தால் ஊட்டி, சுவிட்சர்லாந்து எல்லாருக்கும் வரணும். கரெக்டாக? பட் இங்கே ஏன் எல்லாருக்கும் வருது? டெரிட்டரியாக இருந்தால் அப்பாவுக்கும் வரணும், அண்ணாக்கும் வரணும், தம்பிக்கும் வரணும், தங்கச்சிக்கும் வரணும். ஏன் லேடிஸ்க்கு மாத்திரம் இவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது? ஆல் ரிலேட்டட் ப்ராப்ளம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன், இரிட்டேஷன், அலர்ஜி, பெயின், அதுக்கப்புறம் வந்து என்ன, ட்ராவல் பண்ண முடியல, மூட் ஸ்விங்கு, தூக்கம் வருது, எல்லா ப்ராப்ளமும் ஆல் ரிலேட்டட் டு யூட்ரஸ். இது ஒன்றே ஒன்று உங்கள் கூட வர்றது என்ன, 10 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறது நாப்கின் மட்டும்தான் உங்கள் கூட இருக்குது. இது பிரீத்தபுளும் இல்லை, ப்ளஸ் ஹார்ட் கெமிக்கல் உள்ள இருக்குது. இதை தவிர கொஞ்சம் ஸ்மெல், 2 நாள் கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு ஸ்மெல் வரும். ஏன் ஸ்மெல் வருது? பாக்டீரியா ஃபார்ம் ஆனால் ஸ்மெல் வரும். ஏன் வேர்வையில் ஸ்மெல் வருது? பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. பாக்டீரியா வந்துருச்சுங்கிற ஒரு இன்புட் தான் அது. உனக்கு பாக்டீரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் ஸ்மெல். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பர்ஃப்யூம் அடிச்சுப்போம். கரெக்டாக? இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், நமக்கும் நீங்கள் எல்லாம் ஸ்மெல் வருதுன்னு அவன் நிற்கணும்ல, அவனும் நாப்கின்ல பர்ஃப்யூம் அடிச்சிட்டான். மேலே நாப்கின்ல என்ன போட்டிருக்கான், ஆலோவேரா, நீம் ஆயில், ரோஸ், ஜாஸ்மின், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டான். இப்போ குழந்தைக்கு வாயில் ஸ்மெல் வருது, ஸ்மெல்லுக்கு வாயில் பர்ஃப்யூம் அடிச்சுக்குமா? இல்லை. அதே தான் இன்னைக்கு ஸ்கின்னுக்கு பண்ணுறோம். டேரெக்டாக இருக்கிற ஸ்கின்னுக்கு நம்ம பர்ஃப்யூம் அடிச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இஸ் ஆல் தி டேஞ்சரஸ். ஸோ இதெல்லாமே அவேர்னஸ் தான். இது எல்லாத்துக்கும் என்ன தோணுச்சுன்னா, இஸ் ஆல் ரிக்வயர் ஒன் இயர் எஜுகேஷன். எல்லாமே இட்ஸ் நாட் அ செல். வி ஆர் நாட் ஹியர் டு கிவ் எனிதிங் ஆன் டைரக்ட் செல். வி ஆர் ஹியர் ஒன்லி டு கிவ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். 100 பேர் பார்க்குறோம், 50 பேருக்கு அவேர்னஸ் சேர்ந்தாலே ஓகே. 100 பேரை திருத்தத்துக்காக நம்ம இங்கே யாரும் போட்டல. நம்ம இருக்கிற ஃபேக்டை சொல்கிறோம். இது நம்ம மாத்திரம் சொல்லலை, இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ பேசிக்ஸ் வாட் வி ஹவ் டன் இட். இதெல்லாம் எப்போ திரும்பி எங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராடக்டாக பண்ணணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னா, ஃபாரின் சொல்லிட்டான் ரைட்டு. பட் இங்கே என்ன நடந்ததுன்னா, 2022 நவம்பர் 22 ஐ சென்ட் யூ ஆல் தி ஆர்டிகல்ஸ் ஆன் கூட. ஸோ தட் இது எல்லாமே நம்ம ஒரு லேமினேட் பண்ணி நம்ம ப்ரொமோட்டர்ஸ்க்கும் எல்லாமே இல்லை, திஸ் ஆல் தி நம்ம சொல்லலை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே திஸ் ஆல் அத்தன்டிகேட்டட். டாக்ஸிக் லிங்க் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் என்ஜிஓஸ் வந்து தே டெஸ்டட் ஆல் தி நாப்கின். ஏன் யூட்ரஸ்க்கு இவ்வளோ கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணப்போ they get very authenticated that all napkins are that problem. ஏன்னா இது ஒன்று தானே யூட்ரஸ் கூட இருக்கு. இப்போ இது ஒன்று தானே சொல்லி they tested all the napkins. இந்தியாவில் கிடைக்கிற டாப் பிராண்டு யாராவது ஒருத்தர் படிக்கணும். சத்தமாக படிங்க. Study conducted by Toxic Link NGO Delhi. Environmental NGO, the research suggests that some of the most popular brands of sanitary napkins sold in India contain 2 harmful chemicals, phthalates and volatile organic compounds.
The researchers tested 10 brands, including Whisper, Stay Free, and Sophie among the inorganic lot, and P-Safe, Nova, and Flush among organic pads. Both variants unfortunately tested positive for harmful chemicals. Correct. இந்த இதில் பிராண்டில் தானே எல்லாருமே டாப்பாக இருக்கும். நீங்கள் இது பிராண்ட் இது தவிர இன்னும் நான் டீட்டெயில் ரிப்போர்ட் வச்சுருக்கேன். ஐ ஷேர் டு சார் விச் யூ காட் இட் ஃப்ரம் செப்பரேட் ரெக்கார்ட். இதெல்லாம் நிறைய செலவு பண்ணோம், நிறைய எடுத்தோம். பர்சன்டேஜ் வைஸே வந்துருச்சு. பெல்லால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்குது, விஸ்பரில் எந்த ட்ரை மேக்ஸ்ன்னு சொல்கிறோமே அதில் இருக்குது, பாப்புலராக வாங்கிட்டு இருக்கோமே அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டேட்டாவோட இருக்குது. ஸோ வீ கேன் நம்ம சொல்கிறது வேணும். பட் நம்ம போய் சில இடத்துல பிராண்டை போய் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறதில்ல. ஓகே, ஏன்னா நம்ம காமனாக இருக்கும். இங்கே நம்ம காட்டுற காமனாக போயிட்டு நம்ம இந்த பிராண்டு சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம இல்லை. நம்ம வி ஆர் கிவிங் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன் டே நியூஸ் கேம் இந்தியா டுடே நியூஸில் sanitary pad causes cancer, infertility in women study. நவம்பர் 22nd 23/16 எல்லாம் தூங்கியிருப்போம். 40 நிமிஷம் லைவ் நியூஸ். அவ்வளோதான். இது எல்லாமே சன் நியூஸ், எல்லா நியூஸ்லையும் ஐ கேன் ஷோ. மேபி உங்களோட டைம்னால தான். இது வந்து பெண்களை விஷா சானிடரி நாப்கினால் புற்றுநோய் வெளியான அதிர்ச்சி தகவல். பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் அந்த ஒரு 40 மினிட்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நியூஸ் எங்கேயுமே வெளியே வரல. ஏன்னா அப்போ தான் பிஸ்னஸ்ன்னு தெரியுது. இட்ஸ் பிஸ்னஸ் ஆஃப் 30,000 crores நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லை. அண்ட் வெரி என்னன்னா வெறும் 12-15% மட்டும்தான் நாப்கின் ஆல் இண்டியா லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. அது அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஒன்லி 12. இதெல்லாம் நான் சொல்கிறது கூகுள் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா யூ நே ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் எவ்ரி இயர் திஸ் மார்க்கெட் இஸ் க்ரோயிங் பை 25%. ஏன்னா நிறைய படித்தவங்க வராங்க. இனி போய் நான் துணி வைக்க முடியாது. பாக்கியெல்லாம் என்ன வைக்கிறாங்கன்னு சர்வே என்ன சொல்லுதுன்னா, பேப்பர், துணி, லீவ்ஸ் இதெல்லாம் தான் வைக்கிறாங்க. இது எல்லாமே திரும்பி டேஞ்சரஸ்னால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, தேவ் அபாலிஷ் ஜிஎஸ்டி. பிஜேபி கவர்மெண்ட் முன்னாடி வரைக்கும் 12%, 5% இருந்தது. அதுக்கப்புறம் நவ் தேவ் எலிமினேட்டட் திஸ் ஜிஎஸ்டி ஃபார் திஸ் சானிடரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா திஸ் ரிக்வயர்ட் டு ஸ்ப்ரெட் டு மார்க்கெட். எல்லாருக்கும் இதை பற்றி தெரியணும். ஃப்ரீயாக கொடுக்கணும். அது ஒரு பெரிய மாஃபியா போயிட்டு இருக்கு. ஃப்ரீயாக கொடுக்குறதுல என்ன கிடைக்கும்? நம்மளால ஃப்ரீனா பெனாயில் கூட கொடுக்கணும்னு நிறைய ஸ்கூலில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா யாருமே யூஸே பண்ணுறது இல்லை. அது அப்படியே கிடக்கு அப்படின்னும் ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து அபவுட் தி டேஞ்சரஸ் அண்ட் தி சீரியஸ்னஸ் அபவுட் தி டேட்டாஸ் வாட் வி ஆர் ஷோயிங். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? ஒரு நாப்கின் எவ்வளோ நேரத்தில் மாற்றலாம்? 4 to 5 hours. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? 4 na 6 napkin. Are we changing 6 napkin per day? Okay, so now what WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா, the report from WHO organizations, within 2 hours a woman putting on traditional pads about 107 different germs per cubic centimeter develop on the surface of the pad. ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்ல 107 bacterias are formed and every 2 hours it gets multiplied. நீ வைக்கிற எடுக்கல வரலனாலும் you get continuously. Simple example, நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், பிரெட் வைக்கிறோம், இட்லி வைக்கிறோம், நம்ம ரூமிங் யாருமே வர போகிறதில்ல, பூச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 1 hour 2 hour கழிஞ்சு அதை நம்ம எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போமா? ஏன் கொடுக்க மாட்டோம்? ஏன் கொடுக்க மாட்டோம்? கொடுப்போம் தான் சார். கொடுப்போம் சார். கொடுப்பீங்களா? கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன் கொடுக்க மாட்டோம்? பாக்டீரியா. அப்போ எதை தானே நாப்கின்ல வைக்கிறோம். இப்போ நாப்கின்ல இருந்தால் நம்ம ஸ்கின்ல போகிறோம். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், நம்மளோட யூட்ரஸ், நம்ம அடுத்த வாரிசு எல்லாம் வைக்கும்போது நம்ம இன்னைக்கு அது தெரியல. இப்போ எங்கே பார்த்தாலும் என்னன்னா, ஸோ 6 hours அப்படின்னா எனி நாப்கின் விச் ஹேஸ் டு சேஞ்ச் அட்லீஸ்ட் 4 hours. பட் WHO is telling 2 hours. ஏன்னா இன்னைக்கு வந்து இதில் பட் ப்ராக்டிக்லி இது பாசிபிளா? காலையில் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பினாங்கன்னா குழந்தை, வீட்டிலேருந்து கிளம்புற யார் லேடிஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கூலு, வீடு, ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, பெட்ரோல் பங்க்கு, ஆஃபீஸ், எங்கேயாவது ஹைஜீன் டாய்லெட் இருக்கா? வெரி கொடுமையான ஒரு விஷயம் தான். இந்தியாவை மாற்ற முடியாது. டாய்லெட்டை நம்மளாம் கட்டியே கொடுக்க போகிறோம் இல்லையா? நம்ம குழந்தை ஸ்கூலில் படிக்குது, 5 டாய்லெட் இருக்குது, 1000 குழந்தை படிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறான், 2 hourல மாற்ற முடியுமா? ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். பட் இன்னைக்கு அவன் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க.
பட் இன்னைக்கு நம்ம அது பண்ண முடியல. குழந்தைகள், பல குழந்தைகள் ஸ்கூலில் போனால் தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி குடிக்காதனால எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹீமோக்ளோபின் கம்மியாகுது. ஹீமோக்ளோபின் கம்மியாகும் போது என்ன ஆகுது? பிசிஓடிஸ், நிறைய ப்ராப்ளம். இன்னைக்கு 26% குழந்தைகளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம். பிசிஓடின்னு என்ன? இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சிண்ட்ரோம். தண்ணி குடிக்கல, ஹீமோக்ளோபின் கம்மியாகுது. ஸோ தே கெட் இன் டு லாட் ஆஃப் டிசீசஸ் ப்ராப்ளம். இது என்ன ஆகுது? அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு அப்படியே குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? இந்த பிசிஓடி ஆகும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ், சைக்கிள் இர்ரெகுலர் பீரியட். அப்போ போய் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகுது? இது முன்னாடியே இருக்குங்க குழந்தைக்குன்னா முதல் ப்ராப்ளம் மாமியார் என்ன சொல்லுவாங்க? நீ குழந்தை ப்ராப்ளமான குழந்தைய தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. வருமா? இன்னைக்கு டைவர்ஸ் சர்வசாதாரணம். ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு காம்ப்ளிகேட் ஆகுது. அதுக்கப்புறம் போகிறோம், லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க. டாய்லெட் போயிட்டு வந்தால் இன்ஃபெக்ஷன், 1500 கொடுத்தாலும் டாக்டர் போயிட்டு வரும். ட்ரெயினுக்கு போயிட்டு வந்தால் ப்ராப்ளம். எங்கே ஹைஜீன் இருக்குது? கிடையாது. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஸோ வி கிவ் அவேர்னஸ், ஹவ் வி கேன் ஏபிள் டு சேஞ்ச். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாட் வி ஹவ் டன் இட், வி மேட் அ நாப்கின் விச் கேன் டூ. இந்த ஃபீச்சர்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சாம்பிள்ஸ் எடுத்தோம் இல்லையா? ஸோ அங்கிருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனில் வி காட் இட். ஒரு 16 கண்ட்ரிலேருந்து எடுத்த நாப்கின்லேருந்து என்ன கிடைச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வி காட் இட் இன்டூ டீ பாலிபனல்ஸ். க்ரீன் டீயோட பெனிஃபிட். டீ பாலிபனல் க்ரீன் டீ நம்ம குடிக்கிறோம். க்ரீன் டீ எதுக்கு அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஆடர். முதல்ல என்ன சொன்னோம்? இந்தியன் நாப்கின்ல பிரீத்தபிள் கிடையாது, நம்ம பிரீத்தபிள் கொண்டு வந்தோம். பர்ஃப்யூம்டு நாப்கின் இங்கே நேச்சுரலாகவே வி கிவ் தி க்ரீன் டீயோட பெனிஃபிட். ஸோ நைட்ல ஸ்மெல்லு வராது, ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் டீ அந்த ஸ்மெல்லை எடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் க்ரீன் டீயோட பெனிஃபிட். ரெண்டாவது வி காட் கிராஃபின் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. இது யூஎஸ்லேருந்து கிடைச்ச டெக்னாலஜி. 2010ல் இந்த நோபல் பிரைஸ் கிடைச்ச டெக்னாலஜி. கிராஃபின் இஸ் நத்திங் பட் வீட்டில் யூஸ் பண்ணுற கார்பன் வாட்டர் ஃபில்டர். இன்னைக்கு வாட்டர் ஃபில்டர் இல்லாத வீடு இருக்கா? 90% ஐ திங்க் எல்லா வீட்லையும் வாட்டர் ஃபில்டர். ஏன்னா தண்ணி சுத்தம் இல்லை, அதனால நம்ம வாட்டர் ஃபில்டருக்கு மாறிட்டோம். ஆனால் வாட்டர் ஃபில்டர் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நான் உள்ளே இருக்கிற கார்பனை பொறுத்து இருக்கு. அந்த கார்பனோட ஹையண்ட் கார்பன் தான் இந்த கிராஃபின். இதை 2019ல் தான், 2010ல் நோபல் பிரைஸ் கிடைச்சி அவார்டு கிடைச்சது. இதில் 2019ல் an American company called Jewel Napkin அப்படின கம்பெனி, they researched on the napkins. அந்த கிராஃபின்ங்கிறது என்ன நடக்குதுன்னா, it has got 2 hormones. One is pain hormone endorphin, இன்னொன்று வந்து என்செலிஃபான் அப்படிங்கிற. என்டோஃபின்ங்கிறது ஹாப்பி மோட்ஸ், என்செலிஃபான்ங்கிறது பெயின் கில்லர் ஹார்மோன்ஸ். இதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறான். அப்போ இதை கண்டினியூ ஒரு 5 மாதம் இந்த நாப்கினை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு 70% ஆஃப் த பெயின் கெட்ஸ் ரிலீஃப்ட். பெயின் அவன் மாத்திரை போட வேண்டாம் அண்ட் கண்டினியூ ஒரு 5 மாதம். ஏன்னா ஒரு கோர்ஸ் மாதிரி. இட் இஸ் நாட் தட் ஒரு நாள் சாப்பிட்டா இல்லை, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கண்டினியூ பிளாஸ்டிக் பேட் வச்சுருக்கோம். சடனாக போய் 4 மாதம் 5 மாதம் கோர்ஸ். அதனால தான் நம்ம பேக் என்ன பண்ணியிருக்கோம், வி வாண்ட் டு பேக் இட் இந்த 5 மந்த் பேக்காக நம்ம பிளான் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் வி கிவன் 5 மந்தோட பேக். ஏன்னா இட்ஸ் அ கோர்ஸ். இன்னொன்று நான் ஒன்லி வி ஆர் ஸ்ப்ரெட்டிங், ஸோ வி நீட் டு கெட் இட் டு பீப்புள். கிடைக்கல, இன்னொன்று என்ன பண்ணுவோம், இன்னைக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், 2 கொடுத்தோன்னா 2 மாத்திரை யூஸ் பண்ணி அடுத்து இல்லையே என்ன பண்ணுவோம்னா திரும்பி போய் பிளாஸ்டிக் பேட் பக்கத்தில் ரோட்டில் கிடைக்கும் தூக்கி வாங்கிடுவோம், திரும்பி ப்ராப்ளம் வரதுக்காக. ஸோ தட்ஸ் வை திஸ் வி ஆர் கிவிங் இன் 5 months கிராஃபின் அப்படிங்கிற. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும். க்ரீன் டீ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஆடர். Next is graphene, nothing but carbon, related with the carbon, it is a high filtration. மூணாவது anion. Anion is nothing but a natural anion layer. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, blood is positive blood. பாசிட்டிவ் blood எங்கே விழுது, நெகட்டிவ் ஆனியன்ஸில் விழும்போது நியூட்ரலைஸ் ஆகிடுது. அங்கே பிளாஸ்டிக்கில் விழுது, இங்கே நெகட்டிவ் ஆனியனில் விழும்போது இட் கெட்ஸ் நியூட்ரலைஸ்ட். நியூட்ரலைஸ் ஆகும்போது எனக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் உள்ளே போகிறதில்ல. இதனால என்னெல்லாம் பிபி, நேச்சுரல் பிபி, தைராய்டு, டயபெட்டிக் எதுவும் வராது. ஆனியன் இருக்கிறதுனால நியூட்ரலைஸ் ஆகிறதுனால இந்த இதுவே வராது அப்படிங்கிறது டாக்டர். அடுத்தது மேக்னெட்டிக் சிப். மேக்னெட்டிக் சிப் என்ன பண்ணுவோம், நம்ம பழைய காலத்தில் ஒரு 5 நாள் ரெஸ்ட் இருக்குது. எல்லாமே நீங்கள் ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். 5 days ரெஸ்ட்டு. ஏன் ரெஸ்ட் இருந்தது, பிகாஸ் இவ்வளோ வெயின்ஸ் பண்ணி தான் கட்டாயி குழந்தை வரலன்னா ப்ளீடிங்காக வெளியே வருது. ஸோ அவங்களோட பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மூடாகவும் தூக்கம் வரவும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அந்த டைமில் தான் வேலை வரும், சார் 2 வேலை கொடுத்துருப்பாரு, எக்ஸாம் வரும், என்னடா இது அப்படின்னு சொல்லி கோவம் வரும், எல்லாம் வரும், எல்லாருக்கும் வரும். அப்புறம் நைட் வேறு 2 தடவை தூக்கம் வந்துருக்கீங்க கரெக்டாக.
எவ்வளோ நேரம் நைட்டெல்லாம் இருப்பீங்க? நார்மலி டிஸ்டர்ப் ஸ்லீப். நார்மலி they say 2 times we have to work up on that. ஏன்னா 2 ஹவரில் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு they get a disturb sleep also. ஸோ இந்த மேக்னெட்டிக் சிப் என்ன பண்ணணும்னா it increase the balance the pH value. pH வேல்யூங்கிறது என்ன? இட்ஸ் an alkaline layer. ஒரிஜினல் ஆல்கலைன் லேயர்னா ஏன்னா ஆசிடிட்டி கலந்தனால எங்கன்னா வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷனை வராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரிஜினலாக ஒரு ஆல்கலைன் லேயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுனா pH வேல்யூ பேலன்ஸ் அந்த மென்சுரல் டைமில் என்ன ஆகுனா இது கம்மியாகும். அப்போ அந்த P 3.5 to 4.5 பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் வில் கெட் எனர்ஜி டு தம். அப்போ பழைய எனர்ஜி அவங்களால வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி. ஆனால் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் எனர்ஜி, அப்போ ஃபாரின்ல ஏன் இதெல்லாம் இல்லைன்னா அவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க. This gives supplement to the uterus. பை எனக்கு ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுது, டயர்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு லெமன் குடிக்கிறோம், ரொம்ப தூக்கம் வருது, ஒரு காஃபி குடிக்கிறோம்ல, அதே மாதிரி they give a magnetic energy through this chip. அடுத்தது நானோ சில்வர். நானோ சில்வர் ஒன்றுமே இல்லை, வீட்டில் நம்ம வெட்டி போடுறோம் கல்யாணம் நடக்கிறோம். வெட்டி எதுக்கு போடுறோம் தெரியுமா? எக்ஸாக்ட்லி. அந்த 2வது ஃபிங்கர்லையும் யூட்ரஸ்க்கும் டைரக்ட் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் சில்வர் போடுறோம். சில்வர் எதுக்கு அப்படின்னா இடுப்பு கீழே நம்ம சில்வர் தான் போடணும். பிகாஸ் சில்வர் இஸ் அன் என்னதுன்னா இட்ஸ் அன் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி. சில்வர் ஸ்பூனில் சில்வர் சாப்பாடு, சில்வர் தட்டில் சாப்பிட்றது, சில்வர் ஸ்பூனில் குழந்தைக்கு அப்படியே பால் கொடுப்பாங்க. ஏன்னா இட் இஸ் அன் ஆன்டி பாக்டீரியல். வேறு இதில் கொடுக்க மாட்டாங்க, அது அப்படியே சில்வரில் கொடுக்கலாம். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்காங்க, தே யூஸ் நானோ சில்வர் பார்ட்டிகல்ஸ் நாப்கின்ல வச்சுருக்கான் யூகேல. ஸோ அவன் இதனால என்ன ஆகுதுன்னா இட் கெட்ஸ் நியூட்ரலைஸ், பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. 107 பாக்டீரியாவை கொன்னுடுது. இப்போ பாக்டீரியா நம்ம நாப்கின்ல க்ரோவே ஆகிறது இல்லை. ஸோ தட்ஸ் வாட் திஸ் நானோ சில்வர் டெக்னாலஜி. அடுத்தது ஃபாரன். எல்லாத்துக்கும் சூரிய வெளிச்சம் தேவை. பழைய காலத்தில் நம்ம ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா பாவாடை, சாரி, வேஷ்டி எல்லாம் தான் இருந்தது கரெக்டாக. ஏன்னா சூரிய வெளிச்சமும் காற்றும் நம்ம கர்ப்பப்பைக்கு போகணும். பட் ஃபாரினில் என்ன பண்ணுறான், அவனால முடியல. ஏன்னா 28 டிகிரி டெம்பரேச்சரில் போய் வேஷ்டி கட்டு சாரின்னா அவனால பண்ண முடியாது. பட் வாட் ஹேப்பன், தே யூஸ் woolen clothes and everything. சேம் டைம் யூட்ரஸ்க்கு அவனுக்கு சன்லைட் போல. தே யூஸ் திஸ் ஃபார் இன்ஃப்ராரெட், நத்திங் பட் சன்லைட். விட்டமின் டி அந்த கொடுக்கும்போது விட்டமின் டி இஸ் கோயிங் டு த யூட்ரஸ் வயா நாப்கின். இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக தே யூஸ். ஸோ 5 நாள் தே யூஸ் நாப்கின், பாக்கி 25 நாள் தே யூஸ் பேண்டி லைனர்ஸ். ஸோ கண்டினியூவாக அந்த யூட்ரஸுக்கு சன்லைட் இஸ் கோயிங், breathable is going, nano silver is going, man is going. So my uterus is always getting strengthened. So இந்த 6 ஃபங்க்ஷனும் ஒரு கண்ட்ரியில் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக we have taken this all 6 இங்கே எடுத்து வந்திருக்கோம். இப்போ அடுத்தது சின்ன இன்னொரு நாப்கின்ல என்ன எடுத்து வந்திருக்கோம்னா சிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து வந்திருக்கோம், which is the anti-cancer element. சிட்டின் அப்படின்னு சொல்லிட்டு that is got anti-cancer. நிறைய கேன்சர்ஸ் வருது, இந்த anti-cancer எலிமெண்ட்டையும் அதில் எடுத்து வந்திருக்கோம் அந்த சிட்டின். ஸோ தட் இஸ் another one added function for in other napkins. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸும் நம்ம எடுத்து வந்துட்டோம். அடுத்து இப்போ இன்னும் நிறைய ஃபார்முலா 50 ஃபார்முலா வச்சுருக்கோம். அடுத்து ஒன்றா இருக்குது. Ours napkin is a 100% breathable. It's a surgical cotton with 100% breathable layer with காற்று வரும். அடுத்தது இன்னொரு டெக்னாலஜி என்னன்னா we got into 250 ml. இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் 2 ஹவரில் மாற்றணும், 4 ஹவரில் மாற்றணும். ப்ராக்டிக்கலி மாற்ற முடியுமா? எங்கேயும் மாற்ற முடியாது. ஸ்கூலில் இருந்து 1000 குழந்தைங்க எவ்வளோ டாய்லெட் வேணும், எவ்வளோ நேரத்தில் வந்தால் தண்ணி எவ்வளோ டேங்க் வேணும், குழந்தை அதுக்கு தான் டைம் இருக்கும். ஆஃபீஸாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ இது என்ன பண்ணோம், we made it into any napkin in India 20 to 30 ml மேலே அப்சார்ப்ஷனே கிடையாது. நம்மளோட ரீடிங் எவ்வளோ வரும்னா 40 to 80 ml இஸ் அலோவ். 80க்கு மேலே போனால் தான் டேமேஜ். ஸோ 40 to 80 ml நீங்கள் வரும்போது 20-30 ml தான் இருக்குன்னா என்ன ஆகும், ஒன்று ஜாஸ்தி எக்ஸஸ் ஃப்ளோ, லீக்கேஜ், ஆல் திஸ் ப்ராப்ளம். இதனால் அவன் என்ன பண்ணிட்டான், கீழே ஒரு பிளாஸ்டிக் லேயரை போட்டான். வந்தாலும் கீழே வராமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் லேயரை போட்டான். பிரீத்தபிளை பற்றியோ இது பற்றி நமக்கு எல்லாம் கவலை, லீக்கேஜ், ட்ரெஸ்ஸு அப்படின்னு. இங்கே நம்ம என்ன பண்ணோம், we thought differently. 250 ml அப்சார்ப்ஷன் கொடுத்தோம். ஸோ தட் கண்டினியூ அப்சார்ப்ஷன் ஆகிடும், வெளியவே வராது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை என்ன எடுத்துருக்கோம், சோடியம் பேஸ்டு சுமிட்டோமா ஜப்பான் அப்படிங்கிற ஒரு ஜெல்லை எடுத்து வந்துருக்கோம். என்ன யூஸ் பண்ணலாம், 250 ml அப்சார்ப்ஷன் யூ கேன் டூ. தட் உப்பு, சோடியம்ங்கிறது உப்பு தானே. உப்பு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கெடாமல் இருக்கிறது யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஸ் பண்ணி தான் அவன் பண்ணியிருக்கான். ஸோ
ஸோ வி யூஸ் த சேம் டெக்னாலஜி. ஹக்கீஸில் மாத்திரம் இருக்காது, குழந்தையோட இருக்கு இல்லையா ஹக்கீஸ், ஸோ அதில் இருக்கிற அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 250 ml. ஸோ அவர் napkin கேன் லாஸ்ட் 12 hours கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ 2 is enough. நைட்டு அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அடுத்தது ஒன் மோர் டெக்னாலஜி வைக்கலாம், ஆலுவேராவோட கூலிங். கொரியாவிலேருந்து கிடைச்சது இந்த ஆலுவேரா. என்னன்னா கூலிங். இந்த கூலிங் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இன்னைக்கு 25 to 30 minutes டு கெட் அ கூலிங் யூசிங் அவர் napkin. வேர்ல்டுலேயே 250 ml இந்த ஹெர்பா கூலிங்கும் இது வரைக்கும் யாருமே கொண்டு வரல napkinல. சூடு, எரிச்சல், ஏண்டா பொண்ணா பிறந்தோம், இப்படி தான் நிறைய இருக்கும் இல்லையா. செய்கூலியில் சேதாரம் யாருக்குமே ஜென்ஸுக்கு கிடையாது, செய்கூலி சேதாரம் எல்லாம் லேடிஸுக்கு தான். கரெக்டா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு தான் ப்ராப்ளம். எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, எங்களால் எங்கே வேணால் ட்ராவல் பண்ண முடியும், எங்கே வேணால் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு இன்றைக்கி இருக்கிற நம்ம பொன் குழந்தையாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், சிஸ்டர் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான். ஸோ வி ஹேவ் டு ஹேவ் ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் திஸ் உமன் சொசைட்டி. ஒவ்வொரு மேபி நான் அவங்க ஒரு கஷ்டம், ஏன்னா அவங்க சொல்கிறதே கிடையாது நம்மள்கிட்ட. அடுத்த ப்ராப்ளம் சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லை. பட் இன்னைக்கு we can able to tell, educate, yes, we have got something, a product which can able to give something a relief. We cannot able but something relief. But today, after that first relief போது everybody has got a very good high. இப்படி ஒரு இருக்கா அப்படிங்கிறதா நீங்கள் ஒரு பேச ஆரம்பிச்சிங்கனாலே they'll get இந்த மாதிரி நிறைய you will get it very positive. ஒரு ஆள்னால நமக்கு இதை விட we'll get a very positive things. ஸோ இதனால இந்த ஆலுவேரா என்ன கிடைக்குதுன்னா கூலிங் லேயர் மாத்திரம் இல்லை, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், கட்டி, வீக்கம், பெயின், இந்த மூணு இதுலேருந்து ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இதுவும் கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி இந்த யூட்ரஸ் லேயர் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆளுகளுக்கு இந்த எரிச்சல் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பர்னிங் வரும். இது கம்பல்சரியாக சொல்லிடலாம், ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது. இது தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னா போதும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தண்ணி 20 kg வெயிட்டுக்கு 2 லிட்டர், 30 kgக்கு 3 லிட்டர். ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் அக்கார்டிங்லி. டூரிங் திஸ் மென்சுரல் டைம் ட்ரிங்க் மோர் வாட்டர். அவ்வளோதான், தண்ணி நிறைய குடிச்சு கண்டினியூ யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆகிடும். அண்ட் ப்ளீடிங் ரொம்ப இது 250க்கு மேலே ஒருத்தருக்கு ப்ளீடிங் வந்ததுன்னா அவங்க தயவுசெய்து டாக்டர் தான் போகும். இதுக்கு மேலே ஒரு உலகத்தில் ஒரு நாப்கின் கிடையாது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அ 9 layer protection. This is having 9 layer protection. No napkin has got 9 layer protection. 3 or 4 is the in India கிடைக்கிறது எல்லாமே. We have got 9 layer protection. Each layer is safety. And this is a doctor's report. Case study இங்கே பண்ணலாம், அங்கே பண்ணி நான் சொன்னது எல்லாமே டாக்டரோட கேஸ் ஸ்டடியில் இருக்கு. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் என்னெல்லாம் இந்த நாப்கின்ல இருக்கு அப்படின்னு. அடுத்தது சார் எல்லாம் சொன்னீங்களே சார், நீங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் படிச்சீங்க இல்லையா, டெலைட்ஸும் இது இருக்கும், நம்மளதில் இருக்கா இல்லையா, நான் என் குழந்தை கொடுக்க போகிறேன் அப்படி தான் ஆரம்பித்தோம் இல்லையா. என் குழந்தை கொடுக்குறதுல இருக்காதா அப்படின்னு ஒன்று தான் வி காட் அ டெஸ்டெக்ஸ் லேப், NABL அப்ரூவ்டு, விஸ்ஸோட அப்ரூவ்டு லேபு டெஸ்டெக்ஸ் லேப்லேருந்து நார்மல் எல்லாரும் பண்ணுற டெஸ்ட்டு இது. நம்ம அடிஷ்னலி வி ஹவ் டன் தி டெஸ்ட் ஃபார் VOC அண்ட் டெலைட்ஸ். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க சார், விஸ்ஸில் கூட டெலைட்ஸை மாத்திரம் ஆட் பண்ண வச்சிருக்காங்க, VOC விட்டுட்டாங்க. ஏன்னா VOC இவ்வளோ பண்ண முடியாது, இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் நடக்குது. பட் நமக்கு நம்மளோட சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் நாப்கின் வி கெட் எவ்ரி பேட்ச் டெஸ்டட், வி கெட் இட் திஸ் கம்ப்ளீட் லிஸ்ட். டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குற ஒரு நாப்கின் நம்ம மட்டும்தான் இருக்கு. ஏன்னா வி சே தட் இட்ஸ் நாட் ஆஃப் செல்லிங், நாட் கிஃப்ட். இது என் குழந்தைக்கு ஆரம்பிச்சது, அடுத்து என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப், தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ், இன்னைக்கு இங்கே இருக்கிற குழந்தைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுறோமே தவிர இட் இஸ் ஆல் தட். பட் வி வாண்ட் டு ரீச் சார்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வி வாண்ட் டு ரீச். So that's why we are waiting. We want to reach the like-minded people to reach to the human society. The society once reach ஆகும்போது நம்மளால அடுத்த பெரிய கார்பரேட் உட்காந்து அவங்க போய் 30,000 கோடி இருக்கிற கம்பெனிங்கன்னா PNG கம்ப்ளீட் பண்ணல. PNG என்ன எல்லாத்துலேயும் நம்பர் 1, ஏரியல் நம்பர் 1, விக்ஸ் நம்பர் 1, ஜில்லட் நம்பர் 1, விஸ்பர் நம்பர் 1, 75% மார்க்கெட் ஷேர் அவங்க தான் இருக்குது. இதை போய் உட்காந்து மக்களை மாற்றவும் இல்லை. ஸோ வி கிவ் இட், நான் நல்லா இருக்கு, யூஸ் பண்ண நல்லா இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, லேடிஸ் மைண்ட் செட் நல்லா இருக்கு, ஐ வில் ஜஸ்ட் சேஞ்ச் இட், அவ்வளோதான். இனி ஒன்று, எல்லார விடையும் இந்த ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி அஃபோர்டபுள் ப்ரைஸிங் ஆல்சோ, விச் இஸ் கேன் பி அஃபோர்டபுள் ப்ரைஸ். சிம்பிள் ரீசன், ஒரு 6 ரூபா நாப்கின் 8 ரூபா நாப்கின், ஒரு மந்த்லி எவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம் ஒரு நாப்கினுக்கு? மந்த்லி ஆவரேஜ் ஸ்பெண்டிங் 200. ஸோ 5 monthsக்கு 1000 rupees மினிமம். நம்ம மற்ற நாப்கின் இருக்குது ஆர்டினரி, இன்னைக்கு கிடைக்கிற இந்தியன் பிராண்டு
இந்தியன் பிராண்ட் என்னன்னு சொல்லிட்டோம். ஆர்டினரிக்கு 1000 ரூபாய் அப்படின்னா நம்ம நாப்கின்ல இப்போ நான் காட்டுறேன். how much we spend last time at Boys. Okay, so this is about napkin. So இதில் ஏதாவது டவுட் இருக்கா? another 10 minutes we'll go for a demo. then all the article and வீடியோலாம் இருக்கு, அது போனால் நமக்கு டைம் ஆகும். அதெல்லாம் நான் சாருக்கு ஷேர் பண்ணிட்டேன்னா சார் will send automatically, then நமக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க். 9 லேயர்ஸ் சொன்னீங்க, அது வந்து லைக் ஆமாம், இப்போ டெமோ காட்டும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ எனிதிங் ஆன் டவுட் ஃபார் யூ. இதில் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க். சார் நாளைக்கு நீங்கள் தான் ஃப்ரண்ட் லைனில் போய் பேச போகிறீங்க. ஸ்டில் யூ காட் மோர், வி வில் கைட் யூ டில் யூ கெட் ட்ரெயினிங்னா the next level team is going to get trained from you. அந்த ஒரு இதில் பார்ப்போம் இல்லையா, முன்னாடி ஒருத்தர் சொல்லுவான், பின்னாடி பார்க்கும்போது வேறு மாதிரி போவோம், கடைசியில் 10வது ஆளுக்கு வேறு மாதிரி போச்சுன்னா நம்ம என்ன மெசேஜ் சொல்கிறோமோ அது அங்கே போய் சேராது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் that we give a right message to the right team. We are here to guide any time, no problem. So don't worry, we are here as a team, we have to do. And our aim is, we get to grow, almost our aim is to reach 1.5 crore family in another 6 months time. இதுதான் எங்களோட டாஸ்க் எடுத்துருக்கோம். ஒரு 1.5 கோடி பேரை ஒரு 6 மாதத்தில் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஒன்லி a joint hands. ஒரு டீம்னால இல்லை, we have to make multiple teams and then get it done. எல்லாருக்கும் will be a proud selling. வேறு ப்ராடக்ட்டில் நானும் மிஷின் செல் பண்ணுறேன், 1 கோடி விற்கிறேன், சார் எவ்வளோ பில்ட் பண்ணுவார். இப்படி இந்த ஒரு ப்ராடக்ட்டில் போய் ஒரு உமன் வந்து எனக்கு நல்லா இருக்குது, இப்போ அவங்க யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த திருப்தி, நான் இவ்வளோ மிஷின் பண்ண திருப்தி எனக்கு கிடைக்கல. தட்ஸ் வை யூ ஆர் மோர் பேஷனேட் ஹியர். நான் போனால் ஒரு கோடி பண்ணலாம், பட் ஐ எம் நாட் வரி. டுடே வி ஆர் அவியரால் கனெக்டட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா வி ஆர் டு த லைஃப்ஸ். ஒரு லைஃப் நாளைக்கு யோசிச்சு சொல்லியிருந்தா எங்கள் அக்கா கேன்சர் வந்துருக்காது, நீ சொல்லியிருந்தா என் குழந்தைக்கு ப்ராப்ளமாக இருந்திருக்காது, ஏன் இன்ஃபெக்ஷன் இருக்காது, ஒரு ஆள் சொன்னான்னா அந்த ஒரு நம்மளால் என்ன பண்ண முடியும் லைஃப்பில்? ரொம்ப ஹாப்பினஸ் என்ன, அடுத்தவங்க ஹாப்பினஸை பார்த்தது தான் நம்ம ஹாப்பினஸ். ஸோ வி ஆல் ஹியர் டு கிரியேட் அ ஹாப்பினஸ் இன் தி சொசைட்டி. அப்பா அம்மா நல்லா இருந்தால் குழந்தை நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்பா அம்மா நல்லா, அப்பா அம்மா சம்பாதிக்கிறதே குழந்தைக்கு வேண்டி தான். ஸோ திஸ் ஹவ் வி டு. ஸோ ஹெல்த்தி யூட்ரஸ் கோயிங் டு பி அவர் ஹெல்த்தி ஃபேமிலி அண்ட் ஹெல்த்தி லைஃப். தட்ஸ் வாட். ஸோ சின்னவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அம்மாவுக்கு மாத்திரம் இல்லை அப்படின்னு இல்லை. எவ்ரி யூட்ரஸ் இஸ் ரிக்வயர்ட் டு யூ. அந்த யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூ வில் கெட். சின்ன குழந்தைகளுக்கு ரீப்ரொடக்டிவ், அது முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு மென்சுரேஷன் டைம் வரைக்கும் அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸோ யூட்ரஸ் இஸ் ஒன் விச் வி நீட்ஸ் டு பி லைக் அ ஹார்ட். இட்ஸ் லைக் அ செகண்ட் ஹார்ட் ஃபார் எனி உமன். ஒரு ஹார்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு இந்த யூட்ரஸ். ஸோ இந்த மெசேஜை தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜுகேஷன் ரூபத்தில் கொடுக்கணும். இன்னைக்கு இல்லை, வி ஆர் கிவிங் தட் எஜுகேஷன். சரிங்களா? அடுத்த இது வரும். இதில் டவுட்லாம் இல்லை இல்லையா? ஐ நோ கோ வித் தி ப்ராடக்ட் டெமோ விச் இஸ் ஆல்சோ வெரி குட். ஏன்னா அது முடிச்சோன்னே நம்ம ஈஸியாக அவங்களுக்கு தே கேன் ரிலேட்டட் வித் தி ப்ராடக்ட். இது எல்லாமே ஒரு கிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சார். அது வந்து ஒரு பேக் எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணுறோம்னா ஸோ இது வேறு ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்யூப்டாக தண்ணி. ஓகே, ஸோ இங்கே நம்ம 2 விதமான நாப்கின் எடுத்துருக்கோம். பட் நம்ம பப்ளிக்கில் வரும்போது ப்ளீஸ் டோன்ட் ஷோ தி, வி டோன்ட் வாண்ட் டு ஷோ. ஓகேங்களா? ஏன்னா so many things we don't want to show, but I'm taking here to just identify for 2 napkins. ஸோ என்னன்னா 2 விதமான நாப்கின் நம்ம எடுத்துருக்கோம். ஒன்று வந்து அல்ட்ரா விச் இஸ் இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இதுதான். ஏன்னா ஈஸியாக இருக்குது, கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஆனால் நிறைய பீப்புள் வாங்குறது வந்து இதுவும் வாங்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்க. உள்ளே யாராவது பார்த்துருக்கீங்களா? உள்ள என்ன இருக்குது இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த நாப்கின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ண முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? கரெக்டாக 2 நாப்கினும் சரி. இதோட விலை 7 ரூபா ஒன்று, 42 ரூபா. இது வந்து 100 ரூபா, 14 ரூபா ஒன்று. ஒரு நாப்கின் 14 ரூபா. 2 நமக்கு எடுத்துருக்கோம். இது ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? அடுத்து எடுத்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இஸ் ஓப்பன். இது உங்கள் பேக் கூடலாம் வைப்பீங்க. அது உங்கள் பொண்ணோ குழந்தையோ கேர்ள் ஃப்ரெண்டோ, கல்யாணம் ஆனவங்க யாரும் தெரியல, கல்யாணம் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக செக் பண்ணால் எல்லா லேடிஸ் பேக்லேயும் இருக்கும். என் ஒய்ஃப்லாம் என் பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புவோம், வச்சிருக்கியா இருக்குமான்னு. எத்தனை நாளாக உள்ளே வச்சுருப்பானே தெரியாது. கரெக்டாக உள்ளே வைக்கும்போது என்ன, பஸ் டிக்கெட் உள்ளதாக இருக்கும், காயின் உள்ளதாக இருக்கும். கரெக்டாக நேச்சுரலாக குங்குமோட இருக்கும். கோயிலில் போயிட்டு வந்தால் குங்குமம், தின்னூறு எல்லாம் இருக்கும். ஆனால் இதுதான் நம்ம
ஹைஜீனிக்கான இடத்துல நம்ம கொண்டே வைக்க போகிறோம். கரெக்டா? தட் இஸ் ஒன். அந்த அடுத்தது சரி, இது நம்ம 14 ரூபா கொடுத்து வாங்கிட்டோமே, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல, இது இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள ஒரு காயின் போகும், இதுதான் அவங்களோட காயின். இனி ஒன்று, இது ரெண்டுமே நம்ம டாப் பிராண்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். எங்கேயாவது பிராண்ட் இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் பிராண்ட் இல்லை. ஏன்னா அங்கேருந்து குடிசைத்தொழில் மணி கவர்மெண்ட் மட்டும்தான் போடுறாங்க. ஸோ பிகாஸ் எவ்ரி திங் இஸ் மணி ஃபார் அ கார்பரேட், பட் ஃபார் அஸ் ஈச் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட மெசேஜ் அதுதான். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு பிளேம் எனிதிங். இங்கே யார் ரொம்ப வில்லனாக இருக்கான்னா, இங்கே இருக்கிற அப்பாவும் அம்மாவும் தான் பெரிய வில்லன். ஏன்னா நமக்கு இதோட எஃபெக்டே தெரியாமல் நம்ம குழந்தைக்கும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அவன் பிஸ்னஸ், அவனை பற்றி நம்ம யாருமே இல்லை. ஏன்னா இங்கே மட்டும்தான் விஸ்பருங்கிற பிராண்டில் அவன் விற்கிறானே தவிர வெளியூரில் எங்கேயும் அவனோட பிராண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் இன் ஆல்வேஸ் அப்படிங்கிற பிராண்டு. இந்தியாவில் மட்டும்தான் விஸ்பருங்கிற பிராண்டு. அண்ட் எவ்ரி ஃபாரினில் போனீங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, எங்கே எடுத்தாலும் அவனோட பிராண்ட் என்னன்னா இட் இஸ் ஆல்வேஸ். இதே விஸ்பர் கம்பெனி தான், பிஎன்ஜி தான். அண்ட் ஒரு நாப்கினோட விலை $234, $3. நம்ம ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானையும் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா ஃபாரின் இருக்கிறவங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிது, கொத்தாரிலேருந்து ஒருத்தர் பேசினாங்க சார், நம்ம நாப்கினை வாங்கி முந்தானயத்தை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்கன்னா, she is a medical person, she telling always அவ போய் போனால் செக் பண்ணிட்டான், ஆல்வேஸ் வரணும், அதுவும் இதே பிளாஸ்டிக் லேயர் தான் சார், வெரி சாரி. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிறது. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அவர் napkin is like that. So now we are going to change all the packing. Okay, that's all under discussion. So that all we are working on different. But இப்போ நம்ம சொன்னது வந்து என்னன்னா, we got it into 2 பிராண்ட் எடுத்துக்கணும். ஒன்று கூல் அண்ட் சேஃப், ஒன்று கேர் அண்ட் சேஃப்னு 2 பிராண்டு. ஏன்னா 2 இதுக்காக வச்சோம். அது தட்ஸ் ஆல் தி சம்திங் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இது வந்து இந்த 5 மாதத்துக்கு ஒரு பேக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் வித் ஜிப்லாக். ஸோ என்னன்னா, ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம சொல்லும்போது நம்ம ப்ராடக்ட் இருக்கோம்ல, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனி ஒன்று, இதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லி நம்ம சீல். அண்டு இந்த மாதிரி 3 கலரில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஒன் இஸ் ஒயிட், இஸ் அ நார்மல் எக்ஸல் 280, திஸ் இஸ் பிங்க் 320, double XL, this is triple XL 350. So this is for normal day use, this is for medium flow day and night, this is for heavy flow day and night. ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் நம்ம ஏன்னா this is also an information நமக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மினிமம் சைஸே நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் ஹேவிங் கம்ப்ளீட்லி பிராண்டு. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஃபுல்லி நம்ம பிராண்டில் இருக்குது. அடுத்த எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் வி வில் ஹேவ் அவர் ஓன் நியூ பிராண்ட்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஆல் வால்யூம். ஸோ வில் ஹேவ் அவர் எந்த பிராண்ட் பண்ணுறோமோ அந்த பிராண்டோட வந்துடும். ஸோ இப்போ நம்ம முதல்ல பண்ணனால ஏன்னா திஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ பீப்புள் டசன்ட் இதெல்லாம் அவங்க பண்ணலை. நம்ம வால்யூம் பண்ணணும். நமக்கு நாளைக்கு யாரும் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ப்ராடக்ட் நமக்கு ஷி ஷுட் பி கேரண்டி இல்லையா? அப்போ அதனால தான் நம்ம எல்லாமே வி மேட் தட் ப்ராடக்ட் தட் வி ஷுட் பி ஜஸ்டிஃபைடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி ஆர் கெட்டிங் இன் டு அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு. வாட் இஸ் அ லேயர் எல்லாமே இருக்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நாப்கின் நம்ம எடுக்கிறோம். Take normally 80 ml வரைக்கும் we get in a bleeding வந்து நார்மலாக அலௌடு. ஸோ இங்கே நம்ம டெஸ்டிங்க்கு வந்து ஒரு 60 ml we take it. ஓகே, ஜஸ்ட் 60 ml. இன்னொன்று வாட்டரும் பிளட்டும் ஆல்மோஸ்ட் டென்சிட்டி இஸ் சேம். ஸோ we take for water. நம்ம பிளட் எடுத்து நம்ம பண்ண முடியாது. ஸோ we use this 60 ml. ஸோ முதல்ல நம்ம இந்த ஆர்டினரி. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் செக் தி இந்த ஒரு நாப்கினோட தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இட்ஸ் அ சாஃப்ட் காட்டன் அப்படின்னு. அந்த உள்ளே இருக்கிறதா சிப்பு. நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு. திஸ் இஸ் அ நாப்கின் விச் இஸ் அவைலபிள் இன் இந்தியா. இதுதான் ஆர்டினரி நாப்கின். அது வந்து கொஞ்சம் கூட அட்வான்ஸ்னு சொல்கிறான். இப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன இருக்கு உள்ள. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
it's just only the feeling. Just because you can explain everything. So this is a napkin and this is a soft. மொத்த napkin பார்த்துட்டீங்க and இது பார்த்தீங்கன்னா you can just have. So you can have that feeling. So இதெல்லாம் seeing is believing இல்லையா? So this is 60 ml நான் எடுத்துருக்கேன். So first I give this in the normal napkinல இந்த 60 ml absorption நம்ம விடுறோம். ஸோ அதான் கேட்ட இந்த napkin நம்ம பார்த்துருக்கோம். பெரும்பாலும் 90%, I can say 90%, yes, நான் பேசினவங்க நான் பார்த்துருக்கேன், வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலவங்க நான் பார்த்துருக்கேன், நான் சிலவங்க பார்த்ததே இல்லை. 90% உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ another 60 ml I take it for another napkin. இதுதான் அவங்க அட்வைஸ். அதை அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் நைட், கரெக்ட். ஸோ பீப்புள் கோ ஆன் தட் அண்ட் ஆட். ஸோ இதுவும் அடுத்த 60 ml இது நம்ம நாப்கின்ல விடுறோம், கேரன் சேஃபோட நாப்கின்ல. ஸோ வி நீட் ஒன்லி 20 seconds அப்சார்ப்ஷன். ஸோ இது வந்து நம்மளோடது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லணும் அப்படின்னா வி நீட் 20 seconds அப்சார்ப்ஷன். இது வீக் கொட்டினா என்ன ஆகும் அப்படின்னா மேபி லிட்டில் லீக், பட் லீக் இஸ் நாட் அவர் இம்பார்ட்டன்ட். மெயின்னா ஆன்சர் ஒரு எலிமெண்ட். ஏன்னா சிலம்பு திடீர்னு ஃப்ளோவோட கட்டியெல்லாம் வரும், சிலம்பு இருக்காது 35 40 மாதிரி வரும். ஸோ பட் இங்கே என்னென்னா ஃபுல்லாக ஜலடை என்ன ஆகும், ஃபுல்லாக உள்ளே போயிடும். காட்டன் துணியில் வச்சா என்ன ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும், அது மட்டும்தான். பட் we need only 20 seconds time to absorb. We need anything is there, we need only 20 seconds. So now it's almost 20 seconds over. Now you can see. தொட்டு பாருங்க, இங்கே வாங்க, இங்கே வந்துருங்க. So you can see everybody should do this touching. You know what kind of pain உங்களுக்கு இருக்கிற உமன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு இருக்கே, ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை. ஃபுல்லாக நீங்கள் தெரியாது, எப்போ நீங்கள் ஒன்றும் ஆகாது. இதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம். இந்த தண்ணியோட கெமிக்கல் காத்தும் போலன்னா என்ன ஆகும், ப்ளஸ் பர்ஃப்யூம் இருக்கும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம். இது நீங்கள் 10 நிமிஷம் வச்சா என்ன ஆகும், அரை மணி நேரம் வச்சா என்ன ஆகும். இது நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம லேடிஸ் வச்சுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு நாப்கின் அப்படின்னு கூட இருக்கிற ஆள்லாம் 6 நாள் ஒரு பேக்கெட்டு. ஆக்சுவலாக இந்த பேக்கெட் என்னன்னா அது அடுத்தது நான் எழுதி ஸோ கரெக்ட். திஸ் இஸ் ஹவ் தி பெயின். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஒன்றும் ஆகாது. கரெக்டா இந்த இதில் தான் நீங்கள் அம்மாவோ சிஸ்டரோ எல்லாமே எழுதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வி கேன் டூ 60 தான் விட்டுருக்கேன். ஐ கேன் டெஸ்ட் இட் ஃபார் 250 ml. 250 ml வி கேன் சேலஞ்ச் டு எனிபடி. எந்த நாப்கின் டெமோ போகிறீங்க, நீங்கள் உங்கள் நாப்கின் எடுத்துகிட்டு வாங்க. வி கேன் ப்ரௌட்லி சே சார் உங்கள் நாப்கின் எடுத்துகிட்டு வாங்க. 100% வி கேன் சே எல்லாம் 30. We are doing that much time ஏன்னா இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அடுத்தது இங்கே உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? ஸோ இப்போ அப்சார்ப்ஷன் பார்த்துட்டோம். ஐ ஷோ யூ தி ஃபுல் டெஸ்ட் ஆல்சோ. நவ் யூ கேன் சி வாட் இஸ் இன்சைட். என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? காட்டன். ஓகே, யூ நோ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் அ பட்ஸ்? 30, 40, 80, 40. ஒரு பட்ஸோட விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு பட்ஸ் 10 பைசா. 75 பைசா. ஜான்சன் பட்ஸ் ரெண்டு சைடு சேர்த்து. ஒரு சைடு காட்டன் எவ்வளோ இருக்கு? 30 பைசா. 10 பைசான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ காட்டன் இருக்கு? அந்த காட்டனுக்கு 25 பைசா 30 பைசானா இவ்வளோ காட்டனுக்கு எவ்வளோங்க அவங்க கொடுக்கணும்? கரெக்ட். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லேயர். நீங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் லேயர் என்ன? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர். காட்டன்லாம் ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் நீங்கள் வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற ஒரு ஐட்டம் தான் இது. என்ன அது? சரிதா? வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற பால் கவர். இதுதான் ரீசைக்கிளாக போய் ஃபர்ஸ்ட் லேயரில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் வாட் இஸ் தி செகண்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம என்ன சொல்லுவோம்?
காட்டன். கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. இல்லை இது வந்து அந்த பிளாஸ்டிக்குடைய இது நம்ம பேப்பர்லேருந்து கிரியேட் பண்ணுற அந்த லேயர் ஃபர்ஸ்ட் லேயர். டிஷ்யூ பேப்பர் கிடையாது. இது என்னன்னா நியூஸ் பேப்பர். வீட்டில் நியூஸ் பேப்பரை தூக்கி போடுறோம்ல, அந்த நியூஸ் பேப்பரை டயாடின்னு ஒரு கெமிக்கலால் ப்ளீச் பண்ணுறாங்க. இந்த ப்ளீச் பண்ணி அதுதான் செகண்ட் லேயராக நமக்கு வருது. வச்சா அடுத்த தேர்ட் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி காற்று உள்ளே போகும். இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது எவ்வளோ ரூபா? ஒரு நாளைக்கு 6 பேக்கெட் 6 பீஸ் தேவை. ஏன்னா எவ்வளோ அப்சர்ப்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லுவான், 2 ஹவர் 3 ஹவரில் மாற்றுன்னு தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பார்த்துருக்கீங்களா? 2 ஹவர் 3 ஹவரில் மாற்றுறீங்க. ஏன்னா அவ்வளோதான் அப்சர்ப்ஷன் இருக்கு. இதோட விலை 42 ரூபா அப்படின்னா 45 6 பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ 40 ரூபா வச்சுக்கோங்க. இது என்ன எவ்வளோ நேரத்துக்கு தேவை? 2 hours இல்லைன்னா 4 ஹவர் வச்சுக்கோங்க. 6 நாப்கின் ஒரு நாளோட பேக். அது ஒரு நாளோட பேக் தான் அது. கரெக்டா? சரி, அடுத்தது இது கொஞ்சம் கூட ஜாஸ்தி இல்லையா? நம்ம 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமே. கரெக்டா? ரொம்ப காசு கொடுக்குறோம்ல, நம்ம கொஞ்சம் நிறைய காசு இருக்கு நமக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக பேக்கை வச்சுக்கிறோம்ல. கரெக்டா? இன்னைக்கு அப்சர காலேஜ் போகிற ஆளுங்களும் இல்லை இதுதான் வச்சுக்கிறோம். எனக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு, நிறைய ஃப்ளோ வரும் அப்படின்னு. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் லேயர் என்னன்னு பாருங்க. அதே தான் பெருசாக லேயர். இஸ் ஆல்சோ சேம் லேயர், சேம் சைஸ், சேம் லேயர். என்ன இதில் 3 லேயர், இதில் 4 லேயர். இதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல என்ன ஆகுது? ஏன் ரேஷஸ் வருது? இதுதான் நடக்கிறீங்க, மேலே போறீங்க, ஏன் ரேஷஸ் வருது? ஏன்டா ரேஷஸ் வருது? இதுதான் ரேஷஸ். இதுதான் அவங்க பாவம் குழந்தைகளுக்கு தெரியாம வருது. சரி, அடுத்தது 2வது லேயர். அதே தான் நியூஸ் பேப்பர் வித் ப்ளீச்சிங். ப்ளீச்சிங் இல்லை, நான் பர்ஃப்யூம் இல்லை. 25 ரூபா பாக்கெட்டில் ப்ளீச்சிங் போட்டிருப்பாங்க. இது 2வது. இது 3வது. இன்னும் கொடுமை என்னன்னா கொஞ்சம் காட்டணும். காசு வாங்குறாங்களே அதெல்லாம் கொஞ்சம் காட்டணும். இதுதான் டெலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிசைட் பெட்ரோலியமோட 10வது 12வது பை ப்ராடக்ட். இது டைரக்டாக கேன்சர் கொண்டு போகுது. பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட் அப்சார்ப்ஷனுக்கு வேண்டி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நமக்கு அப்சார்ப்ஷன். அண்ட் கொஞ்சோண்டு காட்டன் இதில் இருக்கு, பாக்கி அப்சார்ப்ஷன் இதுலேயும் எதுவும் நடக்காது. அடுத்தது 4வது லேயர். அதே பிளாஸ்டிக். ஏன்னா நமக்கு லீக் வரக்கூடாதுல்ல. உங்களுக்கு அதுதானே கஷ்டம். உள்ள கேன்சர் வருதோ, நமக்கு ப்ராப்ளம் வருதோ, அதை பற்றி நமக்கு யாருக்கும் கவலை இல்லை. இதே போனால் ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்மெல்லு வரக்கூடாது, பர்ஃப்யூம் அடிச்சிட்டான். ஸோ காற்று உள்ளே போகாது, பர்ஃப்யூம் இல்லை. சரி, இப்போ நம்ம எதாவது தூரம் சொல்கிறோமே சார், உங்களுக்கு என்ன சார் இருக்குது, இதே தானே சார் இருக்கும் இல்லையா? கரெக்டு தானே? இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, திஸ் இஸ் சைடு 2 வீக்ஸ். ஓகே, 2 சைடு வீக்ஸு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லேயர். இது டைரெக்டாக பார்த்தீங்க, திஸ் இஸ் த திங் விச் இஸ் கோயிங் டு ஸ்கின்ல இருக்கிறது. இதுதான் அந்த சிப்பு. சிப்புன்னு சொன்னோம் இல்லையா? 6 ஃபங்க்ஷன். கிழிச்சு பாருங்க. இப்போ this is a bandage cotton இருக்கு இல்லையா? சர்ஜிக்கல் bandage cotton. இதுதான் வந்து இந்த மேக்னெட்டிக் சிப் வித் 6 ஃபங்க்ஷன்ஸ். என்னெல்லாம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ஹர்பல் DMT, அதுக்கப்புறமேட்டா கிராஃபீன், கார்பன், ஆனியன், மேக்னெட்டிக், நானோ சில்வர், நானோ சில்வர், தென் ஃபார் இன்ஃப்ராரெட். ஸோ இந்த 6ம் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் சிப்பு. ஒன்றுமே இல்லை, மெட்டல் டிடெக்டர், மெட்டல் தான். ஸோ இட்ஸ் அ மேக்னெட்டிக் சிப் விச் கெட்ஸ் இன் டு த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம ஒரு அமிர்தாஜன் தொடரும், நம்ம உள்ளே போதும், அதே மாதிரி லாங் ரன்னில் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சி அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் ஆகும். இது இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதை இதை கொண்டு வரல. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பெட்டாடின் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவோமா? மேடம் தெரியும்,
நம்ம சிசேரிங் பண்ணால் எது ஆப்ரேஷன் பண்ணாலும் பெட்டாடின்னு ஒன்று கொடுப்போம். ஏன்னா பெயின் ரிலீவ், அதுக்கு தான் பெட்டாடின் லோஷன், பெட்டாடின். அந்த பெட்டாடின் சொல்யூஷனை நீங்கள் தண்ணியில் போட்டு இதை உள்ளே போட்டோன்னு வைங்க, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஃபுல்லாக அதில் இருக்கிற ப்ரௌன்ஸ் ஃபுல்லாக இதை எடுத்துரும். ஒன்லி நாப்கின் நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் இருக்கிறது இல்லாதனால தான் பாக்டீரியா ஃபார்ம் ஆகாமல் சீக்கிரம் அந்த புண்ணு ஆறுது இல்லையா, அந்த ஃபங்க்ஷனும் இந்த நாப்கின்ல இருக்குது. அதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது எல்லாமே வெறும் காட்டனில் எம்பெடட் பண்ணியிருக்கோம். இதுவும் காட்டன். இந்த 6 ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது. அடுத்த சிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுவும் இதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த எல்லாமே இதில் எம்பெடட் பண்ணியிருக்கிறோம். திஸ் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 2 லேயர் சைடு ஆச்சுங்களா, மேலே கொடுத்தது 3 லேயர், 3வது ஆச்சுங்களா, இது 4வது சிப்பு. ஓகே, நவ் this is 5th layer. this is ஒரு மேலே வர டிஷ்யூ பேப்பர். இது டிஷ்யூ பேப்பர். ஓகே, அடுத்தது this is the gel. இந்த ஜெல்லு தான் கீழேயும், இது கீழேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர், இது ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே. இதுதான் வந்து இந்த ஆலோவேராவோட சோடியம் பேஸ்டு ஜெல்லு. இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங், ஏன்னா நாப்கின் யூஸ் பண்ண ஒரு கூலிங் கிடச்சிது இல்லையா, இதுதான் அந்த கூலிங். திஸ் இஸ் தி சோடியம் பேஸ்ட் ஜெல்லு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி 150 இப்போ இதில் முதல்ல 60 விட்டுட்டோமா, இப்போ ஆல்மோஸ்ட் 150க்கு மேலே. நவ் ஐ எம் கிவிங் யூ அ, you can show your magic. We have 250 ml நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகும். இதனால தான் உங்களால் லாங் டைமுக்கு அப்சார்ப் பண்ண முடியும். இட் டேக்ஸ் ஒன்லி 20 செகண்ட்ஸ். 20 செகண்டில் அது அப்சார்ப் ஆகிடும். அண்ட் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சோடியம் பேஸ்ட். ஓகே, அதுவும் நம்ம ப்ரூவ் ஆகணும் இல்லையா. ஸோ 5, 6, அது 8, இது 6வது லேயர் தான். இதுவும் டிஷ்யூ பேப்பர். 8 லேயர். அடுத்தது இது லாஸ்ட் லேயர். நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக ப்ரீத்தபிள் வேணும்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த டெஸ்ட்டும் நம்ம எடுக்கலாம். எப்படின்னா, சுடு தண்ணியில் கீழே ஒரு கவர் வச்சுட்டு நம்ம நாப்கினை வச்சுட்டு மேலே ஒரு போட்டிங்கன்னா வாட்டர் வேப்பர் மேலே வரும். ஏன்னா இந்த கீழே வழியாக இருக்கிற வழியாக தான் ப்ரீத்தபிள் போகுது. ஆனால் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு பீ வேணும், இல்லைன்னா ஒட்டாது இல்லையா ப்ராக்டிஸில். அதுக்காக கம் இருக்குது. அந்த கம்மும் ஹெங்கல் ஜெர்மனிலேருந்து ப்ரீத்தபிள் கம் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒட்டாது. இது வந்து ப்ரீத்தபிள் இருக்கிறதுனால தான் அந்த டெஸ்ட் பாஸ் ஆக முடியும். வேறு எந்த இடத்துல இந்த டெஸ்ட் பாஸ் ஆக முடியாது. திஸ் மெட்டீரியல் itself is different. இந்தியாவில் ஒருத்தரட்டி இந்த மெட்டீரியல் கிடையாது. இது எல்லாமே ஒன்னொன்னும் ஒரு இடத்துல இருந்து பண்ணி ரிசர்ச் பண்ணனால தான் நமக்கு எடுக்கிறோம். அடுத்து லாஸ்ட் இதுக்கு ஆயிடுச்சா. அடுத்து நான் முதல்ல என்ன சொன்னேன், திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சோடியம் இல்லையா. சோடியம் என்ன, உப்பு. இந்த உப்பு தான் நம்ம எடுக்கிறோம். இந்த உப்பு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இப்போ கட்டி ஆயிடுச்சா, இது கட்டி ஆயிடுச்சு இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம், சரி இப்போ அடுத்தது நம்ம இந்த நாப்கினை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, அடுத்தது டாய்லெட்டில் போட்டுருவோம்ல. எவ்வளோ பேர் இருக்கீங்க? எஸ், தட் இஸ் த பெஸ்ட். இன்னைக்கு பண்ணுறதில்ல, அதுதான் அடுத்து நாங்கள் இன்செர்னேட்டர்னு எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ இன்றைக்கி அது பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து உப்பு, ஆர்டினரி வீட்டில் இருக்கிற சால்ட் உப்பு. இது நம்ம என்ன சொல்கிறோம், இது நம்ம பண்ணல, இது எல்லாமே ஜப்பானில் சுமிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வேறு யாரும் இந்த மாதிரி ஜெல் பண்ணுறதே இல்லை. டூப்ளிகேட் ஜெல் நிறைய வருது, நிப்பான், எல்ஜி, ஆல் திஸ் குவாலிட்டிஸ் நிறைய செக் பண்ணி கையெல்லாம் நிறைய சுட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் திஸ் த பெஸ்ட் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பாஸ் ஆகும். இது வந்து ஒன்றுமே இல்லை, உப்பு. இந்த உப்பு போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், நம்ம கட்டி ஆகிட்டு தூக்கி வெளியே போடுறோம். வெளியே போடும்போது என்ன ஆகும், டாய்லெட்டில் போட்டுறாங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் சோக்கு, இதுதான் ப்ராப்ளம். இப்போ தூக்கி வெளியே போடுறோம். நீங்கள் நினைக்கிறீங்க நான் கவரில் போட்டு அங்கே போட்டுறேன், அது எங்கே போகுது, குப்பைமேடுக்கு போகும். குப்பைமேடு போகும்போது என்ன ஆகும், 2000 வருஷம் ஆனாலும் இந்த பிளாஸ்டிக்கு நம்ம உலகத்தை விட்டே போகிறதில்லை. வேற இங்கே எடுத்தீங்கன்னா இது ஃபுல்லி டீகம்போசபிள். ஆல்ரெடி
ஒரு 6 மாதத்தில் இது எல்லாமே டீகம்போஸ் ஆகிடும். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது ஃபுல்லி தண்ணி ஆகிடும். ஸோ பயோ ஆகிற வரைக்கும் பிளட் வர வரைக்கும் இட்ஸ் அ பயோடிகிரேடபிள் தான். எப்போ பிளட் வருவதப்போ அது இட்ஸ் அ பயோ வேஸ்ட்டு, எரிக்க தான் செய்யணும், ஆனால் அது யாரும் பண்ணுறதில்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் இது என்ன ஆகும்னா ஃபுல்லி லிக்விட் ஆகும். அப்போ என்ன அவனோட என்வாயர்மெண்ட்டும் இது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நம்ம இங்கே ப்ரொடெக்ஷனே கிடையாது, தூக்கி போடுறோம். ஸோ வி கேன் பி இன் என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி, ஹியூமன் சேஃப்டி எல்லாம் வரனால திஸ் ப்ராடக்ட் அட் எவ்ரி திங் கேன் பி அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஏன்னா இது வால்யூம் மஸ்ட் பி ரீச், எல்லாருக்கும் போய் சேரணும்ல. இட் பி தேர் இன்னைக்கு 1 லட்சம் நாளைக்கு 10 லட்சம் அப்படின்னு நம்ம போய் ரீச் பண்ணணும். ஸோ நோ வி கம் இன் டு அ பிக் லெவல். ஸோ வி ஆர் கமிங் வித் அ பிக் ஃபேக்ட்ரி நோ, ஆல்மோஸ்ட் 1.5 crore ஃபேக்ட்ரி going to get 1.5 கோடி நாப்கின் நமக்கு வெளியே வந்துடும் எவ்ரி மந்த். நாட் இனஃப் போகிற பிளான்லாம். ஸோ வாண்ட் டு ரீச் மோர். ஏன்னா நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா எவ்ரிபடி வாண்ட் அ ஹெல்த்தி லைஃப். எல்லாரும் இந்த அவேர்னஸ் மட்டும்தான். கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லி தண்ணி ஆகிடும். தண்ணியாகவும் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது ஹைலைட்டில் போட்டிருந்தாலும் வெளியில் போயிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் டீகம்போஸ் ஆகிடும். இது வந்து அதை விட இது 200% நம்ம என்வாயர்மெண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோம். இல்லை நம்ம ஃபைனல் வரும். நவ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எவ்ரிபடி அடுத்த ஒரு கொஸ்டின் வரும் இல்லை. சேல்ஸ்மேன் கரெக்டாக சொல்லுறீங்களா? நாங்கள் முதல்ல கேட்போம் ஃபஸ்ட்டு. எல்லாரும் ட்ரீட் பண்ணுங்கன்னா ப்ரைஸ் இஸ் ஒன் விச் யூ வாண்ட் டு டெல். ஓகே, now you tell me, now you have seen that the product பார்த்துட்டீங்க இல்லையா? You can see one product, how much price that we can give for this monthly spending. சொல்லுங்க, நம்ம அது சொல்லிட்டோம் 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணலாம் மாதம். இந்த ப்ராடக்ட் நாப்கின்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈஸியாக உங்களால் சேல் பண்ண முடியும்? பர் மந்த்தே வைப்போம். ஸோ 200 ரூபா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆர்டினரிக்கு. இப்போ இந்த இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம்? சூப்பர் சொல்லுங்கம்மா, பரவாயில்ல, நமக்கு காசு வாங்க மாட்டோமா? 300 வேற நீமா லைஃப் மேலே இம்பார்ட்டன்டே இல்லையா? 350 நீங்கம்மா 200 தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அதே தானே, இவ்வளோ நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? 200 தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கம்மா 350 பண்ணலாம் சார். always வேணும். 400 per month you can spend, right? Which 400 is the highest we come with, 200 is the lowest, right? 400 into 5 months, 2,000. 200 into 5 months, 1,000. If you say that our product is not that much cost, how much we can do? It is not 1,000, it is not 2,000, it is not even 900. What we want to plan it in 4 months back, we want to make it only 800 rupees. We want to give only 800 rupees. It will be 40 packs will be inside. 40 napkin we plan it to give at a cost of only 800 rupees to the people who want to use it, with highest safety in the world as of now, and with all the absorption level the highest. Safety பக்கத்தில் பென்ஸ் காரு, இந்த பக்கம் மாருதி காரு. நம்ம அது என்ன இதில் இருக்கும்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 240 கிலோமீட்டரில் தான் அம்பத்தூர்லேருந்து அண்ணா நகர் வரைக்கும் வர முடியும். நுங்கம்பாக்கத்தில் சிக்னலில் பென்ஸ் காரும் நிற்கும், மாருதி காரும் நிற்கும். ஏன் பென்ஸ் கார் காஸ்ட் ஜாஸ்தி கொடுத்துவாங்க? லக்ஸரியா இருக்குல்ல, கம்ஃபர்டபுள். ஒன்று லக்ஸரி, அடுத்தது கம்ஃபர்டபுள், அடுத்தது சேஃப்டி. அதுதான் முக்கியம். பிறனால அது ஒன்றும் ஆகாது. மாருதி என்ன ஆகும்? பைக்கார இடிச்சான்னா உள்ள போயிடும். தட் இஸ் அந்த அளவுக்கு உயிருக்கு நம்ம சேஃப்டி கொடுக்குறது, யூட்ரஸ்க்கு சேஃப்டி கொடுக்குறது. ஸோ வி வாண்ட் டு கிவ் தட் சேஃப்டி அட் த சேம் டைம் an affordable cost which is comparatively lower than any napkin. நான் கம்பேர் பண்ணுறது 45 ரூபா, 6 நாள் 6 தேவை, 45 ஒரு நாளைக்கு. அது 5 நாளைக்கு என்னாச்சு? 200-250 ரூபா. பட் 90% யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. 100 என்ன, நான் 3-4 யூஸ் பண்ணி நான் சீக்கிரம் முடிக்கிறோம். எதுக்கு சீக்கிரம் முடிக்கிறோம்? யூட்ரஸ் நாளைக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வேண்டி ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடறோம். லேடிஸ் வந்து இதில் மிச்சம் என்ன பிடிக்கிறாங்கன்னு தெரியும். மொபைலுக்கு எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறோம். ஒரு வீட்டில் 2 மொபைல், பையன் அப்பா பொண்ணு. இப்போ ஸ்டடி ஹோம் ஸ்டடி வந்ததுக்கப்புறம் 4 மொபைல், 350 ரூபா. ஜியோ நாளைக்கு 500 பண்ணாலும் நம்ம வாங்குவோம். கரெக்டாக ஹெல்த்துக்கு நம்ம வாங்குவோம். திஸ் இஸ் ஒன் விச் இஸ் ரிலேட்டட் டு அவர் ஆல் ஹெல்த். இன்னைக்கு பார்க்குற ஒருவருக்கும் நம்மளால் ஒவ்வொரு 10 பேருக்கு இதை நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சுன்னு வைங்களேன். தட் இஸ் ஹவ் திஸ் ஹாஸ் டு பி
spread. That's why we are doing it. கேரளாவில் அப்படி தான் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் 20 நாய் ஒரு ஆளுக்கு 20 பேர் கான்டாக்ட் இருக்கு. எல்லாரும் மொபைல் எடுங்க. இந்த விஷயத்தை இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ பேருக்கு சொல்லுவீங்க? ப்ளீஸ் 20 பேர். 20 பேர் நான் சொன்னால் நல்ல விஷயத்தை எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போகிறோம், அதான் சொல்ல போகிறோம். எனக்கு இந்த விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுது, இந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்லும்போது எனக்கு முதல்ல என்ன கேட்பாங்க? எனக்கு அந்த பாக்கெட்டை கொடு ஃபஸ்ட்டு. அதான் தட் இஸ் ஹவ் சேல் இஸ் கெட்டிங் க்ளோஸ். சும்மா போய் உட்காந்து நான் நாப்கின் அப்படின்னா 4 அடி வாங்கிட்டு இருக்கேன். கரெக்டாக எங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே எஜுகேஷன் கொஞ்சம் எஜுகேஷன் கொடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக் அடுத்து நீங்கள் போகவே வேண்டாம். ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபோட்டோ வந்து போகிறேன் இந்த நாப்கின் தான் வேணும் திருடுவோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் தட் impact because we are going to come into the human life. That is how we want to do everything. Whatever we say, we can prove it. It's one advantage what we have got. We can give all certifications, everything on quality, with at par with the any international standard. Anything on international standard, we can go with. So it's not like a ordinary product which we can able to commit test certificates with all